ஸோ இத்தனை நாள் போடாத கூட இப்போ தான் போட்டிருக்காங்க, ஏன்னா சிஎம் வராங்க. ஆக்சுவலி திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இது ஒன்று எப்படி பார்த்தோன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தை அந்த லைட் ஹோல்டரை வச்சு மறைச்சிருக்காங்க. இப்போ எப்படா ஊர் பேரை ஒழுங்காக பார்க்குறது? சுவிட்ச் இருக்கு, ஆனால் ஃபேன் ஓடலை. இந்த ஃபேன் ஓடுதா? ஓடலை. ஸோ இத்தனை நாள் போடாத கூட இப்போ தான் போட்டிருக்காங்க, ஏன்னா சிஎம் வராங்க. ஸோ இத்தனை நாள் மக்கள் போயிட்டு இருக்காங்க, அப்போல்லாம் இந்த கோடை போடலை, சிஎம் வரப்போ போடுறாங்க. ஸோ இது 2ஆம் தேதி நான் எடுத்துகிட்ருக்கேன். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 2025 நான் இப்போ எடுத்துகிட்ருக்கிறது. டைம் பார்த்தீங்கன்னா மணி 10 மணி ஆகுது. 10 மணிக்கு நான் பஸ் ஸ்டாண்டை பார்க்க போகிறேன். 10 மணிக்கு சிஎம் வரனால வீடியோ எடுக்க முடியாது. அப்படி எந்தெந்த இடத்துல என்னென்ன பஸ் நிற்க போகிறதுன்னு உங்களுக்கு காட்டப்போகிறேன். ஆனால் ஏன் இந்த சைடு போடலை? ஒரு வேளை காலையில் போடுவா போல இருக்குது. சென்னையில் கட்டினாலும் ராம்நாட்டில் இருக்கிற ஒரு பிரிட்ஜை நாளையிலேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸஸ் நிற்காது. புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் பஸ்ஸஸ் போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டு வெளியே போகிற பாதையில் நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கே தான் சென்னை பஸ்ஸஸ் நிற்கிற இடம் இருக்குது. சென்னைக்கு மட்டுமே மொத்தமாக 1 2 3 4 ஸோ 5 இடம் பார்த்திங்கன்னா சென்னைக்கு இருக்குது. அது பக்கத்தில் திருச்சி. ஆக்சுவலி திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இது ஒன்று எப்படி பார்த்தோன்னு தெரில. கும்பகோணத்துக்கு ஒன்று தான் இருக்குது. கும்பகோணம் கூட லிமிட்டடாக பஸ்ஸஸ் இருக்குது, ஆனால் திருச்சிக்கு அந்த மாதிரி கிடையாது. நிறையா பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் தஞ்சாவூர், கும்பகோணம் பக்கத்துலேயே தஞ்சாவூர் அண்ட் காரைக்குடி. ஒரு பஸ் பேக்கும் லைட்டு கொடுத்துருக்காங்க. காரைக்குடி ஒழுங்காக தெரியுதா தெரில, அந்த லைட்டு நின்றுது. காரைக்குடி இது தஞ்சாவூர் பக்கத்துலேயே காரைக்குடி. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தை அந்த லைட் ஹோல்டரை வச்சு மறைச்சிருக்காங்க. இப்போ எப்படா ஊர் பேரை ஒழுங்காக பார்க்குறது? அடுத்து சிதம்பரம் பக்கத்துலேயே நாகூர் கூட லிமிட்டடாக பஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணிக்கும் லிமிட்டட் பஸ்ஸஸ் தான் இருக்குது. அதனால் அதுக்கு ஒன்று இருக்கிறது பிரச்சனை இல்லை. அண்ட் இது பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை. மொத்தமாக 14 பஸ் பே இருக்குது ஃபுல்லாக. அப்படியே அதான் வே ஆஃப் பஸ்ஸஸ் கோ அவுட் சைட். அந்த சைடில் 14 பஸ் பே இவ்வளோ இருக்குது. இதில் சென்னைக்கு மட்டுமே 5 பஸ் பே இருக்குது. ஸோ இங்கிட்டு வருவோம். அப்பா இதில் ஏதாவது ஒரு புரியா இருக்காங்களே. கேமராலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இருக்கா இப்போ ஆன் பண்ண மாட்டாவில் இருக்குது. பரவாயில்ல, இதெல்லாம் சூப்பராக தான் இருக்குது கேமராஸ்.
கடைகள் தாங்க, கடைகள் பார்த்தீங்கன்னா 98 கடைன்னு நினைக்கிறேன். கடைகள்லாம் சூப்பராக இருக்குது, கேமராலாம் வச்சுருக்காங்க. ஆனால் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் பேவே கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல, கம்பியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் தான் பஸ்ஸு போகணுமா, அங்கே வரைக்கும்லாம் போகக்கூடாது. கம்பியெல்லாம் கொடுத்து சூப்பராக தான் கட்டியிருக்காங்க. ஆனால் பஸ் பே லிமிட்டடாக இருக்கே. அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சவுத் சைடு, அப்படியே ராம்நாடுக்கு அப்படியே சவுத் சைடு போகிற ஊர் கன்னியாகுமரி, பக்கத்துலேயே திருநெல்வேலி. அண்ட் அங்கிட்டு மெயினான டெம்பிள் பிளேஸ் திருச்செந்தூர். அண்டு இங்கிட்டு சாயல்குடி தூத்துக்குடி. அண்ட் இது ஏர்வாடி தர்கா கீழக்கரை, அந்த பஸ் பே. அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 5 இருக்குது, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இங்கே கேமரா காணோம், கேமரா இங்கே இல்லைங்க. ஸோ இது என்ன, ஒரு டைமிங் போட்டிருக்கு, பார்ப்போம். ஓ வாவ், ராமநாதபுரம் வாலி நோக்கம் பஸ் டைமிங்ஸ் தான். இந்த 3வது பிளாட்ஃபார்முடைய பஸ் டைமிங்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பஸ் அண்ட் கார் பார்க்கிங்கு, சாரி பைக் அண்ட் கார் பார்க்கிங்கு இங்கே நிப்பாட்டிட்டு இங்கே வந்து பஸ் ஏறிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து என்ட்ரன்ஸு, பஸ்ஸு வெளியே போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. அது அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே மதுரை, இங்கேனே ஒரு மதுரை, இங்கேனையும் ஒரு மதுரை, அங்கேனையும் ஒரு மதுரை. மொத்தமாக மதுரைக்கு மட்டுமே 4 இருக்குது. ஸோ இந்த ஒரு பஸ் பே இருக்குது. இது எதுக்குன்னா 4 ஊருக்கு ஒரு பஸ் பே. அப்பா, கோயம்புத்தூர், குமுளி, அப்புறம் திருப்பூர், ஈரோடு, அந்த 4 ஊருக்குமே இந்த ஒரு இடம் தான். ஆக்சுவலி லிமிட்டடாக தான் இருக்குது. ஓகே, அது உண்மை தான், லிமிட்டடாக இருக்கிறதுனால தான் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இடை நிலா பேருந்து ராமநாதபுரம் டு மதுரை 121, அதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது பாயிண்ட் டு பாயிண்ட் 1 to 1 பஸ்ட்டு, அதுக்காக இது. ஆக்சுவலி அந்த ராம்நாடு மதுரை 1 to 1 அந்த பஸ் பே பக்கத்துலேயே ராமேஸ்வரம் பஸ் பேஸ் இருக்குது. ராமேஸ்வரத்துக்கு பார்த்திங்கன்னா 1 2 4 அண்ட் ஃபைனலாக 5 பஸ் பே இருக்குது ராமேஸ்வரத்துக்கு. மானிட்டர், இதில் தான் பஸ்ஸு என்ன டைமிங்கில் வரும்னு காமிக்கிறாங்க. மானிட்டர் பார்த்திங்களா, இதில் தான் பஸ்ஸு எப்போ வருங்கிறத சொல்லுவாங்களாம். இதில் அப்படியே டிஸ்பிளே பண்ணி காட்டுவாங்க. டிஸ்பிளே இதில் அப்படியே காட்டுவாங்களாம் பஸ்ஸு, என்னென்ன பஸ்ஸு என்னென்ன டைமிங்கில் வருதுன்னு. இப்போது ராம்நாடு பஸ் ஸ்டாண்டில் தான் இதை காமிச்சிட்ருக்காங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லாம் காமிச்சிட்ருக்காங்க. தெரியுதா என்னன்னு தெரியல. இப்போது தெரியும் நினைக்கிறேன். ஓவர் வெளிச்சமாக இருக்கனால உங்களுக்கு இல்லை. வாங்க, உங்களுக்கு டவுன் பஸ் நிற்கிற இடத்த காமிச்சிட்டு. ஸோ இது வந்து டவுன் பஸ் பே. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன், கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ. இப்போ இது டவுன் பஸ் பேக்கு.
நான் கூட வெளிச்சமாக இருக்கிறது காட்டுறது கஷ்டம்னு நினச்சேன், பரவாயில்ல, சூப்பராகவே இருக்குது. டவுன் பஸ் பேக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இடம் கொடுத்துருக்காங்க, 5 பஸ் பே கொடுத்துருக்காங்க. இது டவுன் பஸ் பே, டவுன் பஸ்ஸஸ் மட்டும்தான் இங்கே நிற்குமா. ஸோ இந்தா இதுவும் பைக் அண்ட் கார் பார்க்கிங் தான். அந்த சைடு நிப்பாட்டிக்கலாம், அந்த சைடு தெரியுதா வந்துருக்கு, அந்த சைடு அப்பையில் காமிச்சிடலாம். அந்த சைடு நிப்பாட்டிக்கலாம், இந்த சைடு நிப்பாட்டிக்கலாம். ஆல்ரெடி ஒரு கார் நிற்குது, கார் அண்ட் பைக் பார்க்கிங் ரெண்டுமே. நிறையா பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வராங்க. ஏன்னா பிகாஸ் நாளைக்கு காலைல சிஎம் வரப்போ யாருமே இந்த சைடு வர முடியாது, வீடியோஸ் யாராலும் எடுக்க முடியாது. அதனால் இப்போயே வர ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைட்லாம் போட்டு டெக்கரேஷன்லாம் சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்லாம் ஒழுங்காக கட்டல, ஆனால் ஓகே நல்லா தான் இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷம் நல்லா யூஸ் பண்ணலாம். நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் 30-40 வருஷம் யூஸ் பண்ணலாம்னு, தப்பாக சொல்லிட்டேன். வெறும் 10 வருஷம் தான் யூஸ் பண்ணலாம். ஸோ என்ட்ரன்ஸ் அன்றைக்கி நான் காமிச்சிருப்பேன், அப்போ இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இப்போ லைட்லாம் போட்டு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த செடியெல்லாம் வளர விட்டால் நல்லா தான் இருக்கும். நீங்கள் போட்டுருவாளே, சூப்பராக இருக்குது என்ட்ரன்ஸு. நல்லா லைட்லாம் போட்டு சூப்பராக தான் வச்சுருக்காங்க. ஆஹா, சரி நம்ம அன்றைக்கி பார்க்கல. சேர்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம்ல இருக்குது. சேர்லாம் கொடுத்துருக்காங்க, இங்கே வெயிட் பண்ணி உட்காந்துட்டு நம்ம பஸ்ஸே போகிறோமோ அப்போ எழுந்துச்சு போகலாம் போல இருக்குது. ஸ்பீடு பிரேக்கர்லாம் இருக்குது. வாவ், வாங்க வாங்க. ஸோ ஒரு இடமா இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக கடையாக தான் இருக்குது. இது பொருட்கள், மின்சார பொருட்கள் அறையா, காவலர் அறை, போலீஸ் இங்கே இருப்பாங்க. வாவ், மென்ஸ் டாய்லெட். அண்ட் இது ஃபுல்லாக கடை தான், இங்கிட்ட ஃபுல்லாக கடையாக தான் இருக்குது. கடை தான், ஆமாம் கடை மட்டும்தான் நிறையா இருக்குது, பஸ் பே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இன்னும் நிறையா இருக்குது, நீங்களும் வந்து பாருங்கள். நானே எல்லாத்தையும் வீடியோவில் காமிக்க விரும்பலை. அண்ட் இது என்ன, பயணிகள் காத்திருப்பறையா, இதில் போய் பார்ப்போம். வாவ், லைட் இருக்கா, பயணிகள் காத்திருப்பறை. என்னடா சுவிட்சே இல்லை. சுவிட்ச் ஆனால் செய்யலை. சுவிட்ச் இருக்கு, ஆனால் ஃபேன் ஓடலை. இந்த ஃபேன் ஓடுதா, ஓடலை. லைட் எதாவது எரியுதா, எரியலை. ஓ வா, 3 ஃபேனா? ஆனால் 2 ஃபேன் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஃபேன் இருக்கோ? இல்லை, 2 ஃபேன் தான் இருக்குது, ரெண்டுமே ஓடலை. அங்கே அதுபோல் இருக்குது. இந்த பார்ப்போம். ஓ, இதுவும் சுவிட்ச் இல்லை. அப்புறம் இருக்கிற சுவிட்சு, 2 ஃபேனு, இத்தனை லைட்டு, ஒரு 3 ஃபேன் இருக்காமா, ஆனால் எதுவுமே ஓடலையே. சரி, ஹீட்டாக உட்காரும், ஒழுங்காக இருக்கா ஃபுல்லாக. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. லைட்டு ஃபேன் எதுவும் ஓடலையே.
வெயிட்டிங் நாள் நல்லா தான் இருக்குது, ஆனால் லைட்டு பண்ண முடியல. மேபி நாளைக்கு ஓடும் போல இருக்குது. பயணிகள் காத்திருப்பறை ஆண்டி இதெல்லாம் கடை தான் நல்லா தான் இருக்குது கைஸ் ஓரளவு. இது கேர்ள்ஸ் பாத்ரூம். ஸோ நம்ம அப்படியே வெளியே போவோம். ராத்திரிக்கு இதுவும் கடை தான். வாவ், இங்கேயும் மென்ஸ் டாய்லெட் இருக்குது. சூப்பர். எல்லாம் பார்த்துருப்பீங்க. பஸ் ஸ்டாண்டு ஓரளவு பரவாயில்லாமல் கட்டியிருக்காங்க. நல்லா கட்டியிருக்கான்னு சொல்ல மாட்டேன், ஓரளவு பரவாயில்ல. இப்போ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா. சாட்டிஸ்ஃபைடு ஆகலை, அதனால தான் அப்படி டாட்டா. வேறே போகிறல செலவு பண்ணி போட்டாலில் இவ்வளோ அமைப்பு அழகாக கட்டவேனா, இவ்வளோ இடம் வந்து சத்தப்பட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணேன். அது அழகாக நீட்டாக இந்த பஸ்ஸை இந்த வியூ வடியில் கட்டி 3 பக்கம் பஸ் வந்துட்டு போக கட்டாமல் எடுத்துக்காட்டமாக வானவில் மாதிரி காம்படிஷன் மாதிரி கொடுத்துட்டேன். போவது இங்கே வேஸ்ட்டுனேன். அந்த பாலம் மாதிரி ராம்நாட்டில் நல்லா கட்டியிருக்கானுங்க.